உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா? பைபிள் அழிஞ்சு கொண்டு இருக்குது. நீங்கெல்லாம் கேட்கலாம், பைபிள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணது, அதெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கா, அழியுமா அப்படிங்கிற கொஸ்டின் நீங்க கேட்கலாம். பைபிள் பழமையானது, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்லி வெறுக்கிற மனுஷங்க இப்பவும் இந்த உலகத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. உண்மைதானே? பைபிள் அழிஞ்சிட்டு இருக்கா, அழியுமா? அந்த கேள்விக்கான பதில இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தமிழ் கிறிஸ்டின் மெசேஜ், ஏசப்பா பத்தி நிறைய வீடியோ, நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைக்கான ஒரு முடிவு என்னோட வீடியோல கண்டிப்பா இருக்கும். அதுக்கு நீங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றேன். அந்த இன்சிடென்ட்லயே உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதுல 2 பேர் ஸ்பெஷலா நான் சொல்றேன், சரிங்களா? அந்த ஸ்பெஷலா 2 பேர்ல ஒரு அம்மா ரொம்ப ஏசப்பா பைபிள் கிறிஸ்டின் சொல்லி ரொம்ப இதா இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களையும் அதே மாதிரி வளர்த்தாங்க. ஏசப்பாக்குள்ள பைபிள் வாசிக்கணும், காலையிலேயே எந்திரிச்சு சர்ச்சுக்கு போகணும், போறது மட்டும் இல்லாம நேரத்தை போகணும், எந்த ஒரு ஸ்பெஷல் பிரேயரா இருந்தாலும் பேரணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மா வளர்த்தது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைங்களையும் அதுக்கேத்தாப்புல வளர்த்து விட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கைப்பிடிக்குள்ள இருக்கிற வரை அந்த பிள்ளைங்களும் என்ன செஞ்சுச்சு, நல்லா ஏசப்பா அப்படின்னு சொல்லி வாழ்க்கை பைபிள் அப்படின்னு சொல்லியே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது, கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை நேர் ஆப்போசிட்டா மாறிட்டு, எப்படிங்கிறத நம்பவே முடியல. அந்த பிள்ளைய நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்றாங்க. நீ முன்னாடி நல்லா கிறிஸ்டின் ஏசப்பா பைபிள் அப்படின்னு சொல்லி இருந்தியே, இப்போ ஏன் இப்படி இருக்கானா? நீ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீ வேணா எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு உதாசனப்படுத்துது. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா கிறிஸ்டினா இருந்துச்சு, பைபிள் வசனம் சொல்லி நல்லா இருந்துச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படியோ மாறிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்குன்னு ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைய கடவுளுக்காண்டி இது பண்ணு, நீதான் இதாயிட்டா, உன் பிள்ளையிலையாவது நீ நல்ல பைபிள் வசனம் கடவுள் நம்பிக்கை நல்லா இது பண்ணி வளர்ன்னு சொன்னா கேட்கவே மாட்டுக்காங்க. இன்னொரு அம்மா என்னன்னு சொல்லட்டா, அந்த பைபிள் வாசிக்கிறது, ஜபம் பண்றது, தனி பிரேயர் பண்றது, கூட்டத்துக்கு போறது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா இருப்பாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்களோட இறை வாழ்க்கைன்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி. அவங்க அம்மா நல்லா இதா இருக்காங்க, பக்தியா பயபக்தியா கோயில் பைபிள்னு சொல்லி ரொம்ப இதா இருக்காங்க. ஆனா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை அந்த இதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. பைபிள் கிடையாது, வசனம் கிடையாது, தியானிக்கிறது கிடையாது, ஏசப்பாவை இது பண்றது கிடையாது, உலகத்தாரோட மோசமா போய்கிட்டு இருக்குது. உண்மைதானே? நீங்களும் இதே மாதிரி யாரையாவது பார்த்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையிலயும் நீங்க யாரையாவது பார்த்திருந்தீங்கன்னா இது இப்போ உண்மை, பைபிள் அழிஞ்சுக்கிட்டு தான் வருது அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க இதே மாதிரி. எப்படின்னா, பைபிள் பழைய காலத்துல எழுதுனது, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, அத இப்போ நான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்னன்னா, பைபிள் தூக்கிட்டு போவதுக்கே வெக்கப்படுறாங்க. உண்மை இது நீங்க பொய்ன்னு நினைக்காதீங்க, இது உண்மை. பைபிள் அவ்வளவு பெரிய பைபிளை நான் எப்படி தூக்கிட்டு போறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப பேர் இது பண்றாங்க, கூச்சப்படுறாங்க பைபிளை தூக்குறதுக்கு. தேவனுடைய வார்த்தை வசனத்தை தூக்குறதுக்கு அவ்வளவு வெக்கப்படுறாங்க. வெக்கப்படுற அளவுக்கு அதுல என்னது இருக்குன்னே தெரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பைபிள் வாசிக்க கூடாது, கிறிஸ்டின்ஸ் இது பண்ணக்கூடாதுன்னு எத்தனையோ நாடுகள் தடை செஞ்சுட்டு வராங்க. நீங்க பைபிள் வாசிக்க கூடாது, எங்க மதத்துக்கு புறம்பா நீங்க இருக்கக்கூடாது, பைபிளை வாசித்து நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது, நீங்க கூட சேர்ந்து பிரேயர் பண்ணக்கூடாது அப்படின்னு வெளிய நாடுகள்ல தடை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த பைபிளுக்கு. இன்றைய உலகம் வேகமா மாறிக்கொண்டு இருக்கிறது. முன்னாடி எல்லாம் எல்லாரும் ஆன்மீகம் பைபிள் வசனம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இப்போ அதையெல்லாம் புறம்ப தள்ளிக்கிட்டு உலகத்தான் நான் அழகா இருக்கிறேன், என்ன எல்லாரும் புகழ்றாங்களா, என்ன பாக்குறாங்களா, என்ன இது பண்றாங்களா அப்படின்னு உலகத்தாரை மாதிரி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எழும்பணும். பாக்குற உங்களுக்கும் எழும்பணும், எனக்கு எந்திரிச்சதுனாலதான் நான் அந்த வீடியோ கண்டிப்பா போடுறேன், சரிங்களா? பைபிள் அழிஞ்சிட்டு இருக்கா? நீங்களே சொல்லுங்க.
இப்போ வந்து பைபிள் வசனத்தை வந்து தியானிக்கிறது வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு. பைபிளின் செய்திகளும் இயேசுவின் வார்த்தைகளும் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு ரொம்பவே குறைஞ்சிட்டு வருதுன்னு நான் வந்து நம்புறேன். முன்னாடி உள்ள காலத்துல வந்து பைபிளுக்கு வந்து தடை வந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா முன்னாடின்னு இல்ல, இப்பவும் தடை வந்து வந்துட்டுதான் இருக்கு. பைபிளை வாசிக்கிறதுக்கு, பைபிளோட வசனங்களை வெளியில சொல்றதுக்கு வந்து மக்கள் வெளியில உள்ள ஆட்கள் என்னன்னா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க, தடை பண்ணிட்டு இருக்காங்க, தடங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, துன்புறுத்துறாங்க. ஏசப்பாவோட வார்த்தையை வந்து வசனத்தை வந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டுதான் இருக்காங்க. முன்னாடி வந்தாங்களான்னா நான் ஒரு இது சொல்றேன். கிபி 303 வந்து யார் வந்தான்னா ரோம பேரரசர்னு சொல்லி ஒரு டயக்லிசியான்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா வேதாகமத்தை எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிடணும். ஏன்னா அந்த வேதாகமம் வந்து இருந்தா தானே நீங்க வந்து இது பண்ணுவீங்க. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பேரரசர் அத்தனைக்கும் அந்த நாட்டோட இது அரசு ஆளுகிறார். அப்போ வந்து அவர் சொல்றாரு பைபிள் அந்த நூல்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து மொத்தமா அழிச்சிட்டோம்னா அந்த கிறிஸ்தவ மதம் இருக்காது, பைபிள் இருக்காதுன்னு சொல்லி எப்போ கிபி 303லயே வந்து இது பண்றாரு. அப்ப வந்து கிறிஸ்தவர்களை வந்து கொன்றணும். கிறிஸ்தவங்க இருக்கிறதுனால தானே, இந்த பைபிள் இருக்கிறதுனாலதான் இது வந்து இந்த மதம் வந்து இன்னும் முன்னேறி இன்னும் இதாகிட்டு இருக்குது, அதிகரிச்சுட்டு இருக்குது. அப்ப அந்த நூல்கள் எல்லாம் வாங்கி, அந்த பைபிள் எல்லாம் வாங்கி இந்த கிறிஸ்தவங்கள் எல்லாம் கொன்னுட்டா அந்த இது எப்படி சொல்லலாம், அந்த பைபிளுங்க வந்து வார்த்தைகள் வந்து வெளியில போகாது, இன்னும் அந்த கிறிஸ்தவ மதம் பெருகாது அப்படின்னு கிபி 303 யாரு இது பண்றாரு, ரோம பேரரசர் டயக்லிசியன் சொல்லி ஒருத்தர் வந்து இது பண்றாரு. உண்மையில நடந்த விஷயம் நீங்க வேணா சர்ச் வேணா பண்ணி பாருங்க, நம்பிக்கை இல்லாட்டினா. அப்படி பண்ணும் போச்சும் 25 வருஷம் கழிச்சு அடுத்தால யாரு வாரானா கான்ஸ்டன்டைன் ரோம பேரரசர். அதே பதவிக்கு அடுத்தால 25 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வாராரு. அவர் வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சு கவர்மெண்ட் பொறுப்புல 50 நூல்களை வந்து இலவசமா கொடுக்கிறாரு. அவர் வந்து கிறிஸ்தவத்தை வந்து நம்பி கிறிஸ்தவத்தை ஏசப்பாவை முழுமையா பற்றி ஏசப்பா உள் மனதுல ஏத்துக்கிட்டனாலதான் அடுத்தல வந்து அந்த பைபிளோட வசனத்தையும் பைபிளோட வார்த்தைகளையும் பைபிளையும் வந்து என்ன சொல்றாரு அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறாரு. அந்த கிறிஸ்தவ மதத்தை வந்து பின்பற்றுறாரு, ஏசப்பாவோட வார்த்தையை வந்து சொல்லணும் அப்படின்னு இது பண்றாரு. இன்னொன்னு வந்து பாப்போமா, 1750வது வருஷத்துல வந்து பிரெஞ்சுல ஒருத்தர் இது பண்றாரு, வால்டர் என்பவர். இவர் என்ன சொல்றாருன்னா பைபிள் வந்து 100 வருஷத்துக்கு மேலலாம் இருக்காது, இத வந்து யாரும் வாசிக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு இதான்னு சொல்லி கேலி கிண்டல் பண்றாரு. அப்படிப்பட்டவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டுல வேதாகமம் சங்கம்னு இவர் வீட்டுல தொடங்கி இருக்கு. இவர் வந்து பைபிள் வசனத்தை வந்து புறம்பே தள்ளுனவரு. இவர் இறந்து கொஞ்ச காலத்துல வந்து இவர் வாழ்ந்த வீட்டுல வந்து நிறைய புத்தகம் வந்து சேகரிச்சு வைக்கிற இடமா இருக்குது. அவ்வளோக்குள்ள கடவுள் வந்து என்ன சொல்றாரு, நீங்க வந்து என்ன புறம்பே தள்ள முடியாது, நீங்க என்ன பிடிக்காட்டினாலும் நான் உங்களை உங்க மூலியமா நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து நான் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து என்ன செஞ்சிருக்காரு, நம்மளை வேண்டான்னு சொன்னா கூட நம்மள வந்து அந்த பைபிள் வசனம் ஏசப்பா வந்து தப்பா பேசினாலும் அவர் வந்து அவங்க உள்ளத்துல பேசி அவங்கள ரட்சித்து வழி நடத்தி பெரிய சாட்சியா இது பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் பைபிள் வந்து அழிஞ்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள வந்தாலும் பைபிள் வந்து அழியுமா, பைபிள் ஏசப்பாவோட வார்த்தைகள் அழியுமா? மத்தேயு பைபிள்ல இருந்தே பாத்துறோம் சரியா, ஏசப்பா வந்து என்ன சொல்றாங்க, அவரோட வார்த்தை வந்து பைபிள் வந்து அழியுமா, அதுக்கு வந்து இப்ப பாப்போம். மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. வானம் கடவுள் சிருஷ்டித்தது, வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் யாரும் சிருஷ்டித்தா படைச்சதுன்னா ஏசப்பா தான் படைச்சாரு. அதே ஏசப்பா என்ன சொல்றாருன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை நான் உண்டாக்கின இந்த பைபிள் என்கிற வார்த்தை ஒரு நாளும் அழியாதுன்னு வசனம் உறுதிபூர்வமா சொல்லுது. எதுலன்னா மத்தேயு 24:35. அப்போ நீங்க நம்புங்க, ஏசப்பாவோட வார்த்தை வந்து ஒருபோதும் அழியாது. பைபிள் வந்து அழியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப வந்து நம்ம ஒரு சில இது பைபிளை பத்தி நம்ம வந்து தியானிப்போம், பைபிளை பத்தி தெரிஞ்சுக்கொள்வோம் சரியா.
பைபிள் வந்து ஒரு தொகுப்பு தான், சரியா? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி 2 நூல் இருக்கு. புத்தகம் வந்து பழைய ஏற்பாடுல 39, புதிய ஏற்பாட்டுல 27, மொத்தம் 66 புத்தகம் இருக்கு. இதுக்கு வந்து ஆசிரியர் எத்தனை பேர்னா 40 பேர் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல 32, புதிய ஏற்பாட்டுல வந்து 8 பேரும் சேர்த்து மொத்தம் 40 ஆசிரியர்கள் இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்ல வராங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது கிடையாது. இந்த 40 ஆசிரியர்கள் வந்து பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு அவங்க வந்து எழுதுறாங்க இந்த பைபிள் வசனம். எத்தனையோ வருஷங்களா எழுதியிருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்தது கூட கிடையாது. இப்போ ஒரு இடத்துல இருக்கோம்னு நினைச்சீங்களா, நான் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றேன், அவங்க அப்படியே ஒரு 10 பேர் சுத்தி வரும்போச்சும் அந்த விஷயம் கரெக்டா இங்க வருமான்னு கேட்டா வராது. உண்மைதானே? நீங்களே சொல்லுங்க, உண்மையா இல்லையா? நான் இங்க பக்கத்துல இருந்துட்டே ஒரு 5 பேர் 10 பேருக்குள்ள சொல்லும் போச்சுமே ஒரு விஷயம் வந்து கரெக்டா வந்து சேராது. இந்த பைபிள் வசனம் வந்து இந்த எழுதியிருக்காங்கல்ல, 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்தே கிடையாது, யார் எவர்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்க எழுதுனது எல்லாம் ஒரே நோக்கத்துக்காண்டி எழுதப்பட்ட ஒரே இது என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் எழுதுனது ஒரே நோக்கம் என்னதுன்னா, ஏசப்பாவோட வார்த்தைய வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும். 40 ஆசிரியர்கள் எத்தனையோ வருஷங்களா எழுதினது இந்த பைபிள். இந்த பைபிள் வந்து 1000 மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்டிருக்கு. இந்த உலகத்திலேயே நிறைய அச்சடிக்கப்பட்ட புத்தகத்துல ஒண்ணுன்னா பைபிள். அதே மாதிரி நிறைய விற்பனை ஆகுறதுல ஒண்ணுன்னா பைபிள் தான். எத்தனையோ புக்குகள் இருக்குது இந்த உலகத்துல. ஆனா இப்போ வர நிறைய அச்சடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, நிறைய வித்துக்கிட்டே இருக்குன்னா அந்த பைபிள் மட்டும்தான். அப்போ அந்த பைபிளோட வந்து எவ்வளவு மகத்தானது, உண்மை உள்ளதா இருந்தா இப்படி இருக்கணும். ஒரு பொருள் நல்லதா இருந்தா மட்டும்தான் எல்லார் கைக்கும் போகும். இந்த பைபிள்ல வந்து அறிவியல் எல்லாம் இருக்குது. இன்ஜினியரிங், நம்ம இப்பதான் இன்ஜினியரிங் கேள்விப்படுறோம். ஆனா அப்பமே வந்து என்ன சொல்றாரு ஏசப்பா வந்து நோவாக்கு வந்து பேலை கெட்டதுக்கு ஐடியா கொடுத்தாரு. இவ்வளவு பண்ணு எடு எல்லாம் ஏசப்பா வந்து இது பண்ணாரு. அதே மாதிரி காற்று அப்படின்னு சொல்லி முன்னாடியே கடவுள் தான் இது பண்ணாரு. நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வழி, இந்த உலகத்துல கூட என்ன நடக்கும், இனி என்ன நடக்க போகுதுன்னு கூட கடவுள் தான் எழுதி வச்சிருக்காரு. அந்த பைபிளோட நம்ம வந்து தியானிச்சோம்னு நினைச்சீங்களா, அதுல வந்து அறிவியல், விஞ்ஞானியல், கண்டுபிடிப்பு நிறைய இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப அதை வந்து தியானிக்கணும். நம்ம சிந்தனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம யோசிக்கணும். கடவுள் என்ன சொல்ல வாராரு, அந்த பைபிள் வசனத்துல என்ன இருக்கு, இனி உள்ள உலகம் எப்படி இருக்கு, கடவுள் இந்த உலகத்தை கண்டிப்பா வருவாரா, எல்லாமே அந்த வசனத்தை வந்து நம்ம தியானிக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும். பைபிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுல இது பண்ணாங்கன்னா கல்வெட்டுலதான் எழுதி இது பண்ணாங்க. 2வது வந்து தோல் சுருள், ஆட்டு தோல் சுருள், மாட்டு தோல் சுருள், அதை பதப்படுத்தி எடுத்து அப்படிதான் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நாணர் செடி பட்டை அதை வச்சு யூஸ் பண்ணாங்க. போக போக நவீன காலங்கள் வர 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 அச்சகம். ஃபர்ஸ்ட் வந்து பைபிள் எப்படி இது பண்ணாங்கன்னா கல்வெட்டுலதான் இது பண்ணாங்க. 2வது வந்து தோல் சுருள்ல இது பண்ணாங்க. 3வது வந்து நாணர் பட்டை, நாணர் செடியில உள்ள பட்டையில வந்து இது பண்ணாங்க. அடுத்தால போக போக நவீன காலம் வர 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 என்ன செஞ்சாங்கன்னா அச்சுக்கலை, அது மூலமா பிரிண்டிங் பிரஷ், பிரிண்டிங் மிஷின் இதெல்லாம் கொண்டு வர வர நம்ம கையில இப்ப வந்து புத்தகமா பைபிள் வந்து கிடைச்சிருக்கு. பைபிள் அழியுமா அழியாதா, தேவனுடைய வார்த்தை உண்மையானதா நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பைபிள் அழியுமா அழியாதா, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அழிஞ்சு கொண்டு இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க உங்க மூலமா. அதுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. கெட்டவர்கள் ஏன் நல்லா இருக்காங்கன்னு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன், அதை பாருங்க. பைபிள் அழியுமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல நீங்க பண்ணுங்க, சரிங்களா? உங்களோட கமெண்ட் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கமெண்ட் பண்ண மறந்துடாங்க.